Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அருகே அதிமுக ஆட்சிக்கால சாதனைகளையும் திமுக ஆட்சியின் அவலங்களையும் எடுத்துரைத்து பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அனக்காவூர் கிழக்கு ஒன்றியத்துக்குட்பட்ட கிராம கூட்டு சாலையில் மாவட்ட அம்மா பேரவை சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்புச் செயலாளருமான முக்கூர் சுப்பிரமணியன் மற்றும் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி கே மோகன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று பொதுமக்களிடம் பிரசுரங்களை வழங்கி பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் சத்தியவாடி பாஸ்கர் ரெட்டியார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். நெல்லை மாநகர் மாவட்ட கழக அம்மா பேரவை சார்பில் திண்ணை பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. கொக்கிரகுளம் பகுதியில் மாநகர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஜெரால்ட், அம்மா பேரவை இணைச் செயலாளர் பாலசுப்ரமணியம் ஆகியோர் முன்னிலையில் மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா தலைமையில் பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் அதிமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்தும் 4 ஆண்டு கால திமுக ஆட்சியின் அவல நிலை குறித்தும் மக்களுக்கு விளக்கப்பட்டது. இந்நிகழ்வில் கழக அமைப்புச் செயலாளர் சுதா கே பரமசிவம், மாவட்ட அவைத்தலைவர் பரணி சங்கரலிங்கம், மாவட்ட கழக துணைச் செயலாளர் கவிதா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். சென்னை பெரம்பூர் மேற்கு பகுதிக்கு உட்பட்ட கொடுங்கையூர் கண்ணதாசன் நகரில் உள்ள காமாட்சியம்மன் கோயிலில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு மற்றும் தண்ணீர் பந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் இதில் பங்கேற்று சிறப்பு வழிபாடு செய்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கினார். கழக நிர்வாகிகள் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். ஈரோட்டில் மாநகர் மாவட்ட புரட்சித் தலைவி அம்மா பேரவை சார்பில் அதிமுக சாதனை விளக்க திண்ணை பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. கோட்டை ஈஸ்வரன் கோயில் வீதி, மணிக்கூண்டு, திருவேங்கடம் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் சதீஷ்குமார் ஏற்பாட்டில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் மாநகர் மாவட்ட கழக செயலாளருமான KV ராமலிங்கம் கலந்து கொண்டு திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்து மக்களிடம் பிரசுரம் வழங்கி எடுத்துரைத்தார். இதில் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.